பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வசனமாக நாம் சீஷத்துவத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சபையினுடைய இன்றைய தேவை என்று நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். காரணம், இதுதான் கிரேட் கமிஷன். தேவன் சபைக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு. விசுவாசியாக வாழ்ந்து விசுவாசியாகவே சாகிற நிறைய பேரை பார்க்குறோம். அப்படியே வாழ்கிற வரைக்கும் போகிற வரைக்கும் விசுவாசியாகவே வந்துடுவோம் பிரதர் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் உண்டு. ஆனால் தேவன் உங்களை ஒருவேளை விசுவாசி என்ற ஒரு ஸ்தானத்துக்குள் வந்து இயேசுவை விசுவாசிக்க வைத்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி தேவன் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிற மிக முக்கிய ஒரு ஸ்தானம் எது என்றால் அது சீஷன். அவருக்காக சீஷர்களாய் வாழ தேவன் உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உலகமும் சீஷரும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களும் தியானித்தோம். இன்றைக்கி அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். உலகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது அவனை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. நான் முதல் நாள் சொன்னேன், இயேசு உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தான் தன் குமாரனை அனுப்பினார். குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தின் மேல் வச்ச அன்பின் நிமித்தமாக தான் தன் ஜீவனை கொடுத்தார். ஆனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவரை உலகம் பகைத்தது, உலகம் அவரை வெறுத்தது, சிலுவையில் அடித்தது. பிரியமானவர்களே, அடுத்தது நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த பொல்லாங்கன் கையில் கிடக்கிற இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை பார்த்தோம். நேற்று தொடர்ந்து உங்களோட கூட சொன்னேன், உலக சிநேகிதம் உங்களை தேவனை விட்டு பிரிக்காமல் பார்த்துக்கோங்க. உலக சிநேகங்கள் என்றைக்குமே நம்மளை ஆண்டவரை விட்டு பிரித்து ஆண்டவருக்கே நம்மை பகையாளியாக மாற்றிவிடும். இன்னைக்கு அடுத்த இன்னொரு வார்த்தை, உலகம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது அப்படின்றத இன்னொரு வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட சொல்லுகிறேன். ஒரு சீஷன் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய அடுத்த விஷயம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே ஒரு உவமை, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது வழி அருகே, சிலது முட்கள் உள்ள இடங்களில், சில விதைகள் கற்பாறை ஆன இடங்களிலே விழுந்தது. இந்த விதை ஓமையை தான் இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கிறோம். அதில் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட அந்த விதைகள், விழுந்த விதைகள், அது வளருது. ஆனால் அந்த முட்கள் எல்லாம் வளர்ந்து வருகிற அந்த செடியை, அந்த அழகான வளர்ச்சியை கெடுத்து போடுகிறது. இதை ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் கூட சில முட்கள் இருக்கிறது. அது எதோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் இந்த முள்ளு மாதிரி நமக்குள்ளே இருக்கிற வசனத்தை விளைய செய்யாமல் அது நெருக்கி போடுகிறது. என்னதான் 1000 செய்திகள் கேட்டாலும் நமக்குள்ளேயே சில முட்களை வச்சுருக்கிறோம். சில உலக கவலைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலக கவலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வசனம் கிரியை செய்தார். உட்காந்து வசனம் கேட்டுட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் செய்தி கேட்டாலும் அந்த செய்தி அவங்க அப்ளை பண்ணாததுனால அவங்க போய் இந்த வசனத்தை அவிசுவாசமாக பேசுவாங்க. இல்லைன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, வசனத்தை கேட்கிறோம், அது கிரியை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற தடை வெளியில் அல்ல, நமக்குள் தான் இருக்கிறது. என்ன தடை? உலகத்தில் இருக்கிற கவலைகள் நமக்குள்ளே வந்துருச்சு. நிலமாகிய நம்முடைய இதயத்திலே சில தேவையற்ற முட்கள் வளர்ந்துருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்குள்ளே கிடக்கிற கவலைகள் என்ன? சிலரெல்லாம் பிள்ளைங்க இப்போ தான் அது பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க பிள்ளைங்களுடைய காலேஜெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சேர்க்கலையேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அம்மா அப்படி தான், பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர், ஒன்றுமே சேர்க்கலை. என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க அப்படின்னா, இப்போ தான் 6th ஸ்டாண்டர்ட் 6வது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு மேலே அம்மாவுக்கு கவலை என்னென்னா, பிள்ளைக்கு ஒன்றும் சேர்க்கலை, நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு எப்படி கரை சேர்ப்போம்? எதுக்கு இந்த தேவையில்லாத கவலைகள்? எத்தனை பேருக்குள்ளே இப்படி உட்காந்துட்டு இருக்கு தெரியுமா? சிலவங்களை பார்த்தீங்கன்னா வேலை போச்சுன்னா என்ன பண்ணுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள கவலைகள் இருக்கும்போது நீங்கள் சீஷனாகவே வாழ முடியாது. சீஷன் இயேசு கிறிஸ்து என்ன அழகாக சொல்லி கூப்பிட்டார். நான் தான் அந்த 3 பேர் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற ஒருவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், எங்கே போனாலும் பின்பற்றுவேன்னு சொல்லும்போது இயேசு அவனுக்கு கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? இப்போ நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. என்ன நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்? நீ வா, பரமபிதா போஷிப்பார், நீ வா. தலை சாய்க்க கூட எனக்கு இடம் இல்லை, எனக்கு பெரிய செக்யூர்டு லைஃப்பில் நான் வாழ்ந்துட்டு இல்லை, நீ வா, என் பின்னால் வா, என் கூட வா. ஆனால் பரமபிதா அவனை போஷிப்பார்.
இந்த இந்த நம்பிக்கை இல்லைல்ல. என்னதான் பிரதர் கடவுள் நம்பினா கூட பிரதர் நமக்குன்னு ஒரு நம்பிக்கை, நமக்குன்னு ஒரு மூளை இல்லையா, அறிவு இல்லையா அப்படின்னா தன் மூளையையும் அறிவையும் சார்ந்து வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த கவலைகள் உங்களை ஒடுக்கும். இந்த கவலைகளை குறித்து தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லிகிட்டே வர்றார். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் சொல்லார், எண்ணத்தை உடுத்துவோன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க அப்படின்ட்டார். யோசித்து பாருங்களேன், நிறைய உடைகள் இருந்தாலும் நமக்கு கவலை என்னென்னா எண்ணத்தை உடுத்துவோம், இதுவா அதுவா. அப்புறம் உடையே இல்லைனாலும் நமக்கு கவலை வரும். ஒன்று தானே வச்சுருக்குறோம், இதையே எத்தனை நாள் போடுறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நிறைய கவலைகளோடு கூட நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கவலைகள் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வளர விடாமல், கிறிஸ்துவை விட்டு பிரித்து சீஷத்துவத்தின் தகுதிகளை கெடுத்துவிடும். கவலைப்படுறதுனால உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை உங்களால் கூட்ட முடியுமா? எவ்வளோ நாள் நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க? கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். வைத்து எடுக்காதீங்க, வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். ஆண்டவரே, என் காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கவலைப்பட மாட்டேன், எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்ற நிச்சயம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அவரை மாத்திரம் பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் நிறைய கவலைப்பட்டு எங்களை ஒடுக்கிக்கிறோம். கவலைப்படுவதனாலே ஒரு லாபமும் இல்லை. நாங்கள் கவலைப்பட்டு ஒடுங்குறோமே தவிர ஆண்டவரே, நாங்கள் கவலைகளினால் சாதித்தது ஒன்றும் இல்லை. இந்த செய்தியை கவலையோடு கூட யார் கேட்டாலும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். உமது பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை தார். எங்களை நடத்துகிற எங்கள் தகப்பன் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நிச்சயத்தை ஒவ்வொருக்குள்ளும் தார். அந்த விசுவாசத்திலே வேரூன்றி வளர உதவி செய்யும். தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சீஷத்துவத்தில் உலகம் உங்களை எந்த விதத்திலும் பாதிச்சிடாதபடி உங்களை காத்துக்கோங்க. God bless you. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.